Time 9:09 AM. திருவிருந்து அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலின் புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடன் கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Sacrament prayer. Blessing and the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to the souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 Chronicles 27 chapter 1-9 verse. யோதாம் ராஜாவாகிற பொழுது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சதோக்கியன் குமாரத்தியனாகிய அவன் தாயின் பெயர் எருசாள். Jotham was 25 years old when he began to reign, and he reigned the 16th year in the Jerusalem. His mother and names also was and Jerusha, the daughters of the Judah. வசனம் 2. அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாது இருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். And he did
that and which was and right in this God of the Lord, according to all these and fathers and Uzziah did and how bade he entered not ensure this temple of the Lord, and this people did hate and corruptly. வசனம் 3. அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதுமில்லாமல் ஒளி ஓபேலில் மதிலின் மேலே அநேக கட்டடங்களையும் கட்டினான். We build these high gates of this house of the Lord, and this wall of this Obel. He built much. வசனம் 4. யூதேயாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். Moreover, he and built and cities in these mountains of the Judah, and in the forest he and built and castles and towers. வசனம் 5. அவன் அமோன் புத்திரருடைய ராஜாவோடும் யுத்தம் பண்ணி அவர்கள் மேற்கொண்டான். ஆதலால் அம்மோன் புத்திரர்கள் அவனுக்கு இந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியும் 16,000 கோதுமையும் 16 கலங்கள் கோதுமையும் 16,000 வார்கோதுமைகளையும் கொடுத்தார்கள். 2-3 வருஷத்திலே அம்மோன் புத்திரர்கள் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள். He forgot also with the kings of the Ammonites and prevailed against them. And the children of the Ammon gave him in these some years 100 talents of the silver, and 10,000 measures of this wort, and the thousands of the barley. So much did these children of the Ammon pay unto him, both this second years and the third. வசனம் 6. யோதாம் தன் வழிகளையே தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதனால் பலப்பட்டான். ஜோய்தாம் and became mighty, because he and prepared his ways before this Lord his God. வசனம் 7. யோய்தாம் மற்ற வர்த்தகமான்களும் அவனுடைய சகல யுத்தங்களும் அவனுடைய நடைகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. Now this rest of these acts of the Jotham, and all these were and his way, they are within his book of these kings of the Israel and Judah. வசனம் 8. அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். He was 25 years old, and when he and began to regain and regained in 16 years in Jerusalem. வசனம் 9. யோராம் தன் பிதாக்களுடன் நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீது நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய அகஸ் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். And Jotham and slept with his fathers, and they and buried him in the cities of the David. And Asa his sons have regained in his strand. Agas